வளர் இளம் பருவத்தினருடைய மனநலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நல்லாவே இருக்கிறாங்க. நம்ம ஏதோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நிறைய பேர் நல்லா இருக்காங்க. பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வரலாம்னா, ஒண்ணு அவங்க குழந்தைகளா இருந்து நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபுல்லா அப்படியே சார்ந்து இருக்கிறாங்க, டிபெண்டா இருக்கிறாங்க. அந்த பருவத்திலிருந்து 20 ஆகும்போது அடல்ட் ஆறாங்க, முழுமையான ஒரு ஆணோ பெண்ணோ ஆறாங்க. அந்த மாற்றங்கள் வரும்போது நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் வரலாம். ஏன்னா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கணும், எந்த அளவு கண்ட்ரோல் இருக்க வேண்டாம், எந்த அளவு சுதந்திரம் இருக்கணும், எந்த அளவு சுதந்திரம் இருக்க வேண்டாங்கிற அதனால பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனைகள் வரலாம். இதை பெற்றோர் புரிந்து கொண்டு இது சுதந்திரத்துக்கு உண்டான பாதை, அதுல சில பிரச்சனைகள் வரலாம். அதுல அந்த எல்லைகள் வரும்போது, தடைகள் வரும்போது அதை கொஞ்சம் உடைக்க பார்க்கும்போது கொஞ்சம் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகள் நிறையவே சமாளிக்கலாம். டீனேஜ்ல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், பைபோலாரிட்டிஸ் சொல்லுவோம். அதாவது 2 நார்த் அண்ட் சவுத் போல் மாதிரி ஒரு அதீதமான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாவும் அந்த டீனேஜ் பருவம் இருக்கலாம், இல்ல அதீதமான ஒரு சோகமான ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போற ஒரு சிச்சுவேஷனாவும் இருக்கலாம். சோ அந்த சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னை அறிதல், தான் என்ன ஆக போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷர்லாம் இருக்கும்போது அது ஒரு சேட்னஸையும் உருவாக்கலாம், அதாவது ஒரு மன சோர்வையும் உண்டாக்கலாம், இல்ல ஒரு அதிகமான ஒரு ஸ்டேஜ் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பருவமாகவும் அதுல மாறலாம். அந்த சமயத்துல இந்த குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், ஐ எம் அன் அடல்ட், ஐ கேன் டேக் டெசிஷன்ஸ் அப்படின்னு அந்த ஒரு நிலைமை அவங்களுக்கு அந்த சமயத்துல வரும். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், யூ கேன் டேக் டெசிஷன்ஸ். பட் அந்த டெசிஷன்ஸ் கரெக்டா இல்ல தப்பான்னு கைட் பண்றதுக்கு உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு மனப்பான்மை அந்த சமயத்துல அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது கியூரியாசிட்டி, ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க அந்த சமயத்துல. சோ எதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு வித்தியாசங்கள் கூட தெரியாத ஒரு வயதா இருக்கும் அந்த சமயத்துல. ரெண்டாவது பெண் குழந்தைங்களுக்கு தன் ஃபிகர் கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு உடல் ரீதியாக பிளஸ் மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்கும். ஐ ஹாவ் டு பி ஒரு பென்சில் லைன் பாடியா இருக்கணும், நானு ஃபிட்டா இருக்கணும். ஆண்களுக்கு மேச்சோ மேனா இருக்கணும், ஐ வாண்ட் டு பி ஃபிட், நான் ஒரு ஆணுங்கிற ஒரு ஆதிக்கத்தை, அந்த ஃபிட்னஸ் எனக்கு தேவை. அப்படிங்கும் போது அந்த ஒரு இதுவே பெரிய பாதிப்புகள் கொடுக்கலாம். சினிமோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்லி போட்டோகிராஃபி மட்டும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே அதில் ஃபீல்டில் வரும். ஸோ என்னோட இது பிடிச்சதுன்னா விஷுவல் கம்யூனிகேஷன்ல போட்டோகிராஃபி அண்ட் சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயத்த நம்ம கையில தான் இருக்கு, அழகா காட்டுறது என்ன அப்படின்ட்டு. என்னதான் கோல் இருந்தாலும் கொஞ்சம் படிப்புன்றது லைஃப்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வீட்டுல கொஞ்சம் படிக்க சொல்லுவாங்க. நம்ம படிச்சுட்டு மார்க் வரலன்னா பிரச்சனை இல்லைன்னு வீட்டுல. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன போட்டோஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து எடுப்போம். சும்மா நார்மலா சின்ன சின்ன போட்டோஸ் ஷூட் பண்ணுவோம். ஸோ போட்டோஸ் அவ்வளோ நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்பயுமே என்கரேஜிங்கா இருப்பாங்க. எது பண்ணாலும் நாங்க இருக்கோம், எது வந்தாலும் லீட் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது சீரியஸா எந்த ஒரு நம்ம பிரச்சனை கவலை எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும். நைட் ஸ்டே பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டுல பயப்படுற மாதிரி எங்க வீட்டுல அப்படிலாம் கிடையாது. யூஸ்வலா இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ்னா நைட் ஸ்டேனா வீட்டுக்கு சொல்லாம வெளில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. நாங்க அப்படிலாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா பேசிட்டு நல்லா அரட்டஸ்ட் தூங்குறது தான் எங்களுக்கு. ஸோ பேசிக்கலி நல்லா பசங்க. படின்னு உள்ளது மட்டும் நாங்க சொல்லக்கூடாது. சொல்லாம இருந்தோம்னா
அவனே படிச்சுடுவான். ஆமா. ஆனா இப்ப போர்டு எக்ஸாமுக்காக லீவ் விட்ட ஸ்டடி ஹாலிடேஸ்ல அவனே தான் படிச்சான். நாங்க ஒண்ணுமே சொல்லல. ஒரு பிளான் போட்டுக்கோ, இந்த மாதிரி இந்தந்த தேதியில இந்தந்த படி, அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல. அவனே படிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவன் போவான், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இங்க வந்து நைட் ஸ்டடி பண்ணுவா. அவளே பிளான் போட்டு படிச்சிருந்தேன். இதே இல்லை, செட்லயே எல்லாருமே அப்படிதான் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் பெருசா நம்ம இது படிக்கணும் அந்த படிக்கணும்னு அந்த என்ன சொல்றது எய்ம் இல்லைன்னு சொல்லலாம். நாங்க என்ன சொல்றோம், நீ ஃபுட்பால் பிளேயரா போ, நாங்க இன்னும் தடை போடல. பட் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு கிராஜுவேஷனாவது வேணும். இதுலயே நம்ம போனோம்னா வீட்டுக்குள்ள மனஸ்தாபமும் சண்டை சச்சரவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராய வித்தியாசங்கள் அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் அது. அதனால ஒன்னுல அவா வழிக்கு நம்ம போனோம், இல்லையா நம்ம வழிக்கு அவா வரலாம். காலம் இப்ப மாடர்ன் ஏஜ்ல காலத்துல பசங்க நல்ல இன்டெலிஜென்டா இருக்கு. சொல்ல போனா எங்க காலத்தை விட நல்ல பிரில்லியண்டா இருக்கு. டிசிஷன் மேக்கிங் அவளுக்கு நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி. அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ ஹவ் பீன் இன்டு திஸ் மியூசிக். இப்போ மியூசிக் டைரக்டர் ஆனோம்னா ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருக்கிறது மட்டும் பத்தாது. தேர் ஹேஸ் டு பி சம்திங் பியாண்ட் தட். இப்போ அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு சிம்பனி ஆகட்டும், இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறேன். ஒரு ஹையர் லெவல் ஆஃப் மியூசிக் பற்றி தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் சான்ஸ் ட்ரை பண்ணோம். லக் இருந்தால் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த லக் இருந்தால் சான்ஸ் கிடைக்குங்கிறது தான் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய பயமாக இருக்குது. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எனக்கு லக் இருக்கும், எனக்கு சான்ஸ் கிடைக்கும், என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஸ்டில் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அவனோட லக்கு மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை விட அவனோட டேலண்ட் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவனுடைய 4வது வயசுல இருந்து கீபோர்ட் பிளே பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப நல்லா பிளே பண்ண சொல்லலாம். எனக்கு அவனோட ஃபியூச்சர் பத்தின ஒரு பயம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆஸ் எ மியூசிக் டீச்சர் நானு அவன் மியூசிக் டைரக்டர்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அந்த இன்னைக்கு இருக்கிற ஹெவி காம்படிஷன்ல அவன் எந்த அளவுக்கு சர்வே ஆக முடியும், எந்த அளவுக்கு ஷைன் பண்ணி வெளியில வர முடியும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட பயம். அதனாலதான் படிப்பு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். மியூசிக் இட்ஸ் பிகம் லைக் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அது பேஷன் மட்டும் சொல்ல முடியாது. இட்ஸ் சம்திங் விச் இஸ் மோர் தன் தட். சின்ன வயசுலேருந்தே மியூசிக் சவுண்ட் கேட்டே வளர்ந்தவனா. அம்மா மியூசிக் டீச்சர், அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் நிறைய மாஸ்டர்ஸ் கற்றுட்டு இருந்திருக்கேன். எல்லாருமே ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது, படிக்கவும் செய்கிறேன். ஆம்பிஷன் மியூசிக் டைரக்டர் ஆகணும் தான். ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறது ஒரு டிகிரி வேணும், ஒரு கையில் ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு. ஸோ அதையும் விட்டுறக்கூடாதுன்னு அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 சைடும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என் டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேண்டாம் இருப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாமே ஆசைப்படுறேன்.
பாத்தீங்கன்னாக்க அத வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கட்டா வயசுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடலசன்ஸ் வந்து அவங்க வந்து இட் இஸ் அ டிரான்சிஷன் பீரியட். அதாவது உங்க குழந்தை பருவத்திலிருந்து ஒரு அடல்ட்டான பருவத்துக்கு போற ஒரு டிரான்சிஷன் பீரியட் அது. அந்த இதுல வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் நிறைய மாற்றங்கள் பாதிப்புகள் வரும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னாக்க ஆண் குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆகும்னாக்க இன்க்ரீஸ் இன் ஹைட் அண்ட் வெயிட், அவங்களுடைய செஸ்ட் வந்து நல்ல பிராட் ஆகும், வெயிஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம் ஆகும். ஆண்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் அதிகமா ஹைட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெண்களை விட. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க கேர்ள்ஸ் மெச்சூர் ஃபாஸ்டர். கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆவாங்க, பாய்ஸ் ஒரு 1 or 2 years கழிச்சு தான் மெச்சூர் ஆவாங்க. சோ உடல் ரீதியாக பாத்தீங்கன்னாக்க பசங்களுக்கு வந்து இந்த குரல் உடையறது, ஒரு பெண்மையான குரல் வந்து ஆண்மையான குரலா மாறுறது, அப்புறம் மீசை முளைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் இன் ஹைட் அண்ட் வெயிட் நான் சொன்ன மாதிரி. பிளஸ் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அவங்களுடைய பிரைவேட் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அதுல சில மாற்றங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் உடம்புல ஏற்படும். இது வந்து உடல் ரீதியான பாதிப்புகள். அதே மாதிரி பெண்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ் வரும், அப்புறம் வந்து அவங்களுடைய பியூபிக் ஆர்கன்ஸ், யூட்ரஸோட வளர்ச்சி, அப்புறம் மாதம் அவங்களுக்கு மாதவிடாய் ஆகிற ஒரு காலகட்டம் அப்பதான் வரும். சோ அது வந்து அதுதான் வயசுக்கு வர பருவம்னு சொல்லுவாங்க. சோ அந்த பெண்களுக்கு வந்து மாதம் அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல், அது வந்து நார்மலா பெண் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 13 to 15 வயசுக்கு வரும். ஆனா இப்ப காலகட்டத்துல 9 வயதுலயே கூட பெண் குழந்தைகள் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே சில பெண் குழந்தைகள் அட்டைன் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வந்து மன ரீதியான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும் அவங்களுக்கு. சோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். ஆனா இது வந்து இட் இஸ் அ வெரி நேச்சுரல் ப்ராசஸ். இது ஒரு நேச்சுரலா அந்த குழந்தைங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான். இது வந்து அந்த குழந்தைங்களுக்கே வந்து ஒரு பயம் கொடுக்கும். என் பொண்ணுமே இப்ப கோயட்ல தான் படிக்கிறான். ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு குழந்தையா இருந்தவளை வந்து நம்ம வந்து ஒரு பையனோட பேசினோடனே பார்வையிலேயே ஒரு சந்தேகத்தை கொண்டு வரக்கூடாது, இல்ல அதை பேஸ் பண்ணி 3ஆம் மனுஷன் மாதிரி நம்ம பேசக்கூடாது. ரெண்டாவது டீச்சரா இருந்த ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் மிங்கிள் ஆற இடத்துல என்னடா அவ்வளவுதானா படிப்பு அவ்வளவுதானா ஒரு மார்க் குறையறச்சே, அவங்க பேசுற விதமே அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு வேற்றுமையை உருவாக்கும். நீங்க எல்லாரும் ஒண்ணு படிக்க ஆரம்பிங்க, யூ கேன் டூ இட் அப்படின்றத நீங்க கொண்டு வரணும் ஒண்ணு. ரெண்டாவது எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ், அந்த வேற்றுமையை கொண்டு வரக்கூடாது. இப்ப வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசுறது தப்பே கிடையாது. அதுக்கோசரம் நான் வந்து ஐயோ அப்ப பீச்ல போய் பேசுறேன் அது தப்பு இல்லையா இது தப்பு இல்லையான்னு கேட்க கூடாது. ஒரு கோயட்னா அது தனி ஒரு மரியாதை இருக்கணும். நம்மளுக்கே ஒரு லிமிட்ஸ் தெரியும், அந்த பசங்களுக்கே தெரியும். அதை தவிர நம்மளும் அந்த அளவுக்கு அந்த டிசிப்ளினை அங்க கொண்டு வந்துட்டோம். அவங்களுக்கு வந்து ஐடியலா விட்டாதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம கை காமிக்கிறோம். அவங்களுக்கு அடுத்து இந்த பிரச்சனை இது வந்து இதுக்கப்புறமா இதை பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும்ட்டு நம்மளே ஒரு கை காமிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு ஒரு எண்ணமே வராது. அந்த பொண்ணு லைஃப் எனக்கு முக்கியம்பா. பொதுவா சொல்றேன்டா, தங்கச்சி வாழ்க்கடா. தங்கச்சி அண்ணான்னு கூப்பிடணும்டா. அதான்டா அது பெருமை, அது பெருமைடா. அது தனியா வாங்கிட்டேன். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவேன், மை லைஃப் மை கேர்ள்ஸ் ரூல்ஸ் பேசுறோம் நம்ம. காட் இஸ் எ கேமர். சரி ஓகே. இந்த டீனேஜ், அதாவது அந்த மெயினா 8th to 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது அகாடமிக் பிரஷர் நிறைய இருக்கும். படிப்பு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், அதுல வந்து நான் வந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு அகாடமிக் பிரஷர் ஒண்ணு பெருசா இருக்கும். 4வதா பாத்தீங்கன்னாக்க ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதாவது
தான் வந்து தன்னோட கேரியர் இனிமே நான் என்ன ஆக போறேனா, இன்ஜினியர் ஆக போறேனா, டாக்டர் ஆக போறேனா, இல்ல ரைட்டர் ஆக போறேனா, டான்சர் ஆக போறேனா, இல்ல ஒரு மியூசிஷியன் ஆக போறேனா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ், நான் யார், நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப மன ரீதியாக சில குழந்தைகளை பாதிக்கும். இந்த மேஜர் ப்ராப்ளம் இல்லாம இன்னொரு அந்த வளரளம் பருவத்துல இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அது குழந்தை பருவத்துல இருந்தே வருது, கண்டுபிடிக்கப்படாம இருக்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிஸ்லெக்சியான்னு ஒரு கண்டிஷன். அதாவது அவங்களுக்கு வந்து ஆற்றல், அதாவது உங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், கற்றல் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத்துல பிரச்சனை இருக்கலாம், இல்ல நம்பர்ஸ்ல பிரச்சனை இருக்கலாம், மற்றபடி ரொம்ப மூளை உள்ளவனா இருப்பாங்க. பெற்றோர் என்ன பண்ண, இது சப்போஸ் இதை பத்தி தெரியாத பெற்றோர் ஆசிரியரா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, வேணும்னு இவன் படிக்கல, இவனுக்கு முடியும், இவன் வந்து அந்த மொபைல் போனை கம்ப்ளீட்டா கழட்டி வச்சுட்டு திரும்ப மாட்ட முடியுது, அவ்வளவு திறமை இருக்கிறவனுக்கு படிச்சா என்ன அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலா அவருக்கு மூளை இருக்கும், ஆனா ஒரு குறிப்பிட்ட மூளை ப்ராப்ளம்னால அவருக்கு எழுதுறதுல பிரச்சனை இருக்கலாம், இல்ல நம்பர்ல பிரச்சனை இருக்கலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, புரிஞ்சுக்காம நீ வேணும்னு படிக்கல, உனக்கு திமிரு, இல்ல நீ லேசியா இருக்க அப்படின்னு சொல்லி 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 அதனால மனசோர்வு வர்றவங்களையும் பார்த்திருக்கோம். அதாவது மனசோர்வோடு வருவாங்க, இல்ல போதை பொருள் அடிமையா வருவாங்க. ஆனா கதையை வந்து நம்ம பின்னாடி பார்க்கும்போது டிஸ்லெக்சியாவா இருக்கலாம், கண்டுபிடிக்கப்படாமல் டிஸ்லெக்சியா போய் திரும்ப திரும்ப ஒருத்தர்கிட்ட நீ முட்டாள் இல்ல நீ முயற்சி பண்ண திரும்ப திரும்ப சொல்லும் போது மனசோர்வு ஏற்படுது. அதுவும் கண்டுபிடிக்காம ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கும்போது அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போறாங்க. நிறைய பேர்ல குழந்தைகள்லயே கண்டுபிடிக்கணும் இது ஆசிரியர்கள், பட் கண்டுபிடிக்காம இருக்கும்போது நிறைய நேரம் எங்களுக்கு வளரளம் பருவத்துலதான் முதல் தடவை இது வெளியே வரும். அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு பிரச்சனை அகைன் குழந்தைங்களோட தான், பட் கண்டுபிடிக்கப்படாமல் வளரளம் பருவத்துல வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா ADHDன்னு பேரு, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர்கானசிஸ். அதுல என்ன ஆகும்னா உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்கும். அவங்களால ஒரு 15 நிமிஷம் மேல எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. 15 நிமிஷத்துக்குள்ள, ஏன்னா மூளை வளர்ச்சியில ஒரு சின்ன பிரச்சனை. மூளை அதாவது இன்டெலிஜென்டா இருப்பாங்க, மற்றபடி எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனா 15-20 நிமிஷம் மேல ஆசிரியர் சொல்றதை கேட்க முடியாது. அதுக்குள்ள மனசு எங்கேயா வேற எங்கேயா தாவிடும். புஸ்தகம் ஏதாவது படிச்சாங்கன்னா மாறிடுவாங்க. சோ அதனால அவங்களுடைய படிப்பு குறைவாகும். பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவி பார்க்க முடியுது 5 மணி நேரம், வீடியோ கேம் விளையாட முடியுது, ஏன் படிக்க முடியலம்பாங்க. ஆனா வீடியோ கேம்ல உங்களுக்கு ஒரே விஷயம் நடக்கிறது இல்ல, கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கு. வேற நிஜ வாழ்க்கையில படிக்கும்போது உங்களுக்கு அவங்களால அந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட நோய். சோ அவங்களுக்கு வந்து அந்த 17-18 வயசுல கூட அவங்களால 15-20 நிமிஷம் மேல படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கும் சரியான சிகிச்சை முறைகள் இருக்கு. கழுத்து எங்க தொலைச்ச சொல்லாம கிடையாது, வளரல, விட்றா அமிங்கி வந்துட்டியா? கலாய்க்கதான் செய்வாங்க, அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா அது லைட்டா பழகிடும். சில சமயம் நானே 2-3 தடவை கோணம் எல்லாம் பாத்துருக்கேன். நானே சில சமயம் தப்பு பண்ணுவேன். அது வந்து தனியா வந்து சொல்லுவான், சொல்றாங்க தனியா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்கேயா கேங்கா இருக்கும்போது பேசி ரொம்ப பெருசா இருந்தான் ஒரு மாதிரியே இருக்கும். என்ன சொல்றது, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருக்கும். ஆனா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உண்மையா சொல்ல போனா அவன் கலாச்சி எனக்கு பழகியே போச்சு. ஒரு மாதிரிதான் இருக்கும். அவங்களோட இருந்துதான் அவங்களோட இருந்துதான் அவன் வேற யாருன்னு கிடையாது, அவங்களோட தான் இருக்கணும். அதனால அப்படியே விட்டுறது. உடல் ரீதியாக பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டீரான்ங்கிற ஹார்மோன் அதிகமா இந்த சமயத்துல அந்த பீக் பீரியட் இந்த அடலசன்ட் ஏஜ்ல தான். அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க, ரொம்ப டைனமிக்ஸா இருப்பாங்க. அதுவே சில சமயம் அக்ரெசிவா மாறுறதுக்கும் ஆன வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கல் வயலன்ஸ் கொண்டு போகும், ஒரு அதாவது ஒரு ரொம்ப துடுக்குத்தனமா இருக்கக்கூடிய மாற்றங்கள் கொண்டு வரலாம். எதையாவது ஒரு ஆண் குழந்தை நீ சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, ஏன் குடிக்க கூடாது, எதுக்காக குடிக்க கூடாது, ரீசன் சொல்லுங்க. அந்த மாதிரி எதையுமே வந்து ஒரு கியூரியஸா செஞ்சுதான் பாப்போமே, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னு அந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த டீனேஜ் பருவமா தான்.
யூஸ்வலா எல்லா ஸ்கூலிங்ல தான் பசங்க கெட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஒரு பசங்க யாராவது வந்துட்டு இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நீனும் ட்ரை பண்ணு அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் பண்ணி, ஸோ அது போறது வந்து அந்த மாதிரி நிறைய பசங்க அந்த மாதிரி தான் போறாங்க. மற்றபடி யாருமே தனியா போய் அவங்களே வாங்கி அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. ஸோ இந்த மாதிரி தான் பசங்க கெடுக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலா வந்து அவங்ககிட்ட வந்து ஃபியூச்சர்ல வந்து உனக்கு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஆசை, ஸோ எப்படி ஃபியூச்சர் ஒய்ஃப்லாம் அப்படின்னு சும்மா பேசிட்டு இருந்தோம். நாங்கள் நைட் ஸ்டேனா யூஸ்வலா அந்த மாதிரிலாம் பேசுவோம். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, சாட்டர்டே ஆனா ஒய்ஃப் வந்து டின்பீர் வந்து ஊத்தி கொடுக்கணுமா, அதுவும் அந்த ஒய்ஃபே வந்து இவங்கிட்ட கொடுத்து குடிக்கணும். மனசோர்வு இருந்து மனசோர்வு வந்து கண்டுபிடிக்கப்படாமல் சிகிச்சை செய்யப்படாமல் அதனால அவங்க அந்த போதை வஸ்துக்களை எடுக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ மனசோர்வை கண்டுபிடிக்காம இருக்கிறதுல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. தற்கொலைகளுக்கும் மனசோர்வை கண்டுபிடிக்காம இருக்கிறதுனால ஆற பிரச்சனை. பசங்க பேரண்ட்ஸ் நம்பிதான் அனுப்புறாங்க. நம்ம பசங்க ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி ட்ரீட்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துலாம் அனுப்புவாங்க. ஆனா இந்த பசங்க நிறைய பசங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. நாங்களே பாத்துருக்கோம் நிறைய. நியூ இயர் பிளானிங், நியூ இயர்க்கு நாங்க எங்க வெளில போகும்போது கன்ஃபார்ம் ஒரு 2 இடத்துல பாப்போம். தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க, டே இதுல என்னடா தப்பு இருக்கு, ட்ரை பண்ணி பாரு, ஒரு தடவை அப்ப அங்க பண்ணலன்னா நம்மளுக்கு ஒரு டிக்னிட்டி கம்மியாடுற மாதிரி இருக்கும். நம்மள அப்படி நம்ம ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெச்சூரிட்டி காமிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மாதிரி அதுல புஷ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண, நம்ம சும்மா டேஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படி ஆரம்பிக்கதான் கடைசியில அடிக்ட் ஆயிடுவோம். முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் வேணுமோ அதை டிவியேட் பண்ணி வெளில வரணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாத்தணும் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவு வெளில வர ட்ரை பண்ணோம். ரீசெண்டா வந்து கசின் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். அது ஆக்சுவலா வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த ஸ்கூல் செம்ம ஸ்டாண்டர்டு, எதுவுமே அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் உள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க, இந்த தம்மு தண்ணிலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, வார்டனே வந்து உள்ள எடுத்துட்டு வந்து பசங்களுக்கு வித்து கொஞ்சம் கமிஷன் பார்த்து, ஸோ அவங்களே ஸ்கூல்ல இருக்கிறவங்களே பசங்களை கெடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி பசங்களை நம்பி வீட்டுல அனுப்புறதும் பயப்படுறாங்க. ஸோ இப்ப ஹாஸ்டல்லாம் அனுப்புறதுக்கே அதுக்கு தான் பயப்படுறாங்க. முக்காவாசி பசங்க கேட்டு போறது இந்த மாதிரி ஹாஸ்டல்ல போய் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னா ஓரளவுக்கு பாதிப்பு கொடுச்சுன்னா ட்ரக்ஸ் இன்னும் அதிகமா பாதிப்பு கொடுக்கும். சோ அந்த சமயத்துல அவங்க வந்து அந்த ட்ரக் அடிக்டா மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ சப்போஸ் அந்த குழந்தை வந்து இதுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை டி அடிக்ஷன் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் இருக்கு. உடல் ரீதியாகவும் அந்த குழந்தைங்களை நல்லபடியா கொண்டு வரலாம், மன ரீதியாகவும் அந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ரொம்ப அழகா கொண்டு வரலாம். பட் இதனால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்படி நீங்க உங்க குழந்தைய நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அதுதான் குழந்தைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க மாஸ்டர்பேஷன் பத்தி, ஒரு பர்டிகுலர் வயசுல அந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். அதுவும் நார்மல், அது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறத பெற்றோரும் சரி. இப்ப நிறைய பெற்றோர் அதை பத்தி பேசுறாங்க. சிலவங்க சங்கோஜப்படுறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆசிரியர்கள் அதை பத்தி பேசணும். யாருமே அதை பத்தி பேசாட்டி இப்ப இருக்கிற உலகத்துல எதையும் யாருக்கிட்டையும் மறைக்க முடியாது. யாருமே சரியான தகவல் கொடுக்காட்டி தவறான தகவல்கள் அவர்களுக்கு நண்பர் மூலமா வரலாம், இன்டர்நெட் மூலமா வரலாம், தப்பா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க. மாஸ்டர்பேஷன் பத்தியே நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு. ஸோ அது சரியா ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ சொல்லாம இருக்கும்போது தப்பான எண்ணங்கள் நிறைய வந்து அதை நம்பி அதனால நிறைய பயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த பாலியல் குறித்த விஷயங்கள் எல்லாம் என்னோட இது என்னன்னா பெற்றோர்களே பேசலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆர்வமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர் உங்க பேரண்ட்ஸா தான் இருக்கணும். உங்களுக்குள்ள நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க உடல் ரீதியான மாற்றங்களும் சரி, மன ரீதியாக மாற்றங்களும் முதல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசுங்க. இத வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அதுவே வந்து அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய எந்த ஒரு மன பிரச்சனையோ உடல் ரீதியான பிரச்சனையோ யுவர் பேரண்ட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது கைண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் என்கரேஜ்மெண்ட் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டீனேஜ் பருவத்தை அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிடலாம்.